ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 177. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 2.13 எனும் ஸ்லோக கருத்து ஆனது நமக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி ஆகும். தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பது கிடையாது என்கின்றார் பகவான் கிருஷ்ணர். ஒவ்வொரு உயிர்வாளியும் தனித்தனி ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் தனது உடலை ஒவ்வொரு கணமும் மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். சில நேரங்களில் சிறுவனைப் போலவும், சில நேரங்களில் இளைஞனைப் போலவும், இன்னும் சில நேரங்களில் முதியோனைப் போலவும் அவன் தோன்றுகின்றான். இருப்பினும் ஆத்மா எந்தவித மாற்றமும் அடையாமல் அப்படியே இருக்கின்றான். அந்த தனி ஆத்மா இறுதியில் மரணத்தின் போது உடலை மாற்றி வேறொரு உடலில் புகுகின்றான். அடுத்த பிறவில் வேறு உடலை அடைய போவது உறுதி. அந்த உடல் பௌதிகமாகவோ ஆன்மீகமாகவோ இருக்கலாம் என்பதால் அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர், பீஷ்மர் போன்றோரின் மரணத்திற்காக கூட வருந்த தேவை கிடையாது. மாறாக அவர்கள் பழைய உடலில் இருந்து புதிய உடலுக்கு புதிய சக்தியுடன் மாறுவதை, இளமை ஆவதை நினைத்து அவன் மகிழ வேண்டும். இத்தகு உடல் மாற்றங்கள் தனது வாழ்வில் செய்த செயல்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட இன்பம், துன்பம் இவைகளை அடைய ஒருவனுக்கு உதவுகின்றன. எனவே நல் ஆத்மாக்கள் ஆன பீஷ்மரும் துரோணரும் மறுவாழ்வில் நிச்சயமாக ஆன்மீக உடல்களை அடைய போகின்றார்கள், அல்லது குறைந்தபட்சம் பௌதிக நிலையின் உயர் இன்பங்களை அனுபவிப்பதற்காக சொர்க்கலோகத்தின் உடல்களை அடைவார்கள். எனவே எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட காரணம் கிடையாது. தனி ஆத்மா, முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய பரமாத்மா மற்றும் இயற்கை, பௌதிக மற்றும் ஆன்மீக இயற்கை இரண்டும் ஆகியவற்றின் நிலையை பக்குவமாக அறிந்தவன் தீரன் அல்லது நிதான புத்தி உடையவன் என அழைக்கப்படுகின்றான். அத்தகு மனிதன் உடல்களின் மாற்றத்தால் ஒருபோதும் மயங்குவது கிடையாது. ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்றே என்னும் மாயாவாத கருத்தை ஏற்க முடியாது. ஏனென்றால் ஆத்மாவை சிறு துண்டுகளாக வெட்ட முடியாதது. அவ்வாறு ஆத்மாக்கள் அனைத்தும் பல்வேறு தனிப்பட்ட துண்டுகளாக வெட்டப்பட்டவை என எடுத்துக்கொண்டால் அது உன்னத ஆத்மா மாற்றம் அடையாதது என்னும் கொள்கைக்கு எதிராக அமையும். மேலும் பரமன் துண்டிக்கப்படக்கூடியது, மாற்றம் அடையக்கூடியது என்றாகி விடுகின்றது. பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டு உள்ளபடி பரமனின் அம்சங்கள் நித்தியமானவை, சனாதனா சரா என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன. அதாவது அவை பௌதிக இயற்கையில் விழுந்துவிடும் தன்மை உடையவை. அம்சங்கள் நித்தியமாக அம்சங்களே. முக்திக்கு பின்னும் தனி ஆத்மா அம்சமாகவே திகழ்கின்றன. இருப்பினும் முக்தி அடைந்த பின்பு அவன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடன் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை வாழ்கின்றான். ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளியின் உடலிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு பிரதிபலிப்பு கொள்கையை உபயோகப்படுத்த முடியும். அவர் தனிப்பட்ட ஆத்மாவில் இருந்து வேறுபட்டவர் ஆவார். வானம் நீரில் பிரதிபலிக்கப்படும் போது சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் பிரதிபலிக்கின்றன. நட்சத்திரங்களை உயிர்வாளிகளுக்கும் சூரியனையோ சந்திரனையோ முழுமுதற் கடவுளுக்கும் ஒப்பிடலாம். அர்ஜுனனால்
பிரதிநிதிக்கப்படும் தனிப்பட்ட அம்சமான ஆத்மாவும் பரமாத்மாவாக விளங்கும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே நிலையை உடையவர்கள் கிடையாது. இது 4ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தெளிவாகும். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணருக்கு சமமானவர் என்றாலோ, பகவான் கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனனை விட உயர்ந்தவர் கிடையாது என்றாலோ, கற்பவர் என்னும் அவர்களது உறவு அர்த்தம் அற்றதாகிவிடும். அவர்கள் இருவருமே அறியாமை சக்தியில் மாயையில் மயங்கக்கூடியவர்கள் என்றால் ஒருவர் கற்பிக்க மற்றவர் கற்றுக்கொள்ளும் அவசியம் கிடையாது. அத்தகைய உபதேசங்கள் பயனற்றவையாகும். ஏனென்றால் மாயையினால் பிணைக்கப்பட்டுள்ள எவரும் அதிகாரம் பெற்ற ஆசிரியராக முடியாது. எனவே மாயையால் மயக்கப்படும் மறதி உடைய ஆத்மா ஆன அர்ஜுனன் என்னும் உயிர்வாளியை காட்டிலும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உயர்வானவர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆக வேண்டும் ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.